அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசாருக்கு இன்னும் கூடுதல் பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், எந்த வழக்கில் நீதிபதி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு 423 கிலோ கஞ்சா கடத்தப்பட்டது. அப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் பிச்சானிக்கோட்டை பகுதியில் அந்த அவரை கைது செய்து பறிமுதல் செய்து அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நுண்ணறிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த வழக்கில் தொடர்புடைய பரிமளதாஸ் உள்ளிட்ட ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தற்பொழுது உள்ள சூழலில் இன்னும் கூடுதலாக பயிற்சிகளை வழங்க வேண்டும். மேலும் அந்த போதைப் பொருள் கடத்தல் விற்பனை செய்வது அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். மேலும் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவாகும் குற்றம் சாதாரண குற்றம் அல்ல, அது சமூகத்திற்கு எதிரான குற்றமாக பார்க்கப்பட வேண்டும். மேலும் அதே போன்று இந்த வழக்கு கடந்த இந்த வழக்குகளில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 2000 கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2486 குற்றவாளிகளை வெளிமாநிலங்கள். தற்போது வழக்கு குறித்த விவரங்களையும் நீதிபதியின் கருத்து குறித்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.